ஹாய் யோசப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் இந்த ஸ்கூட்டரை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். இந்த வண்டியை இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய வாக் ரவுண்ட் வீடியோ வந்திருக்கும். ஸோ அதே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரு. ஓகே, இது பேர் டக்குன்னு மறந்துட்டேன், நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் வேரியண்ட். ஓகேவா, இதிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட் கிட்ட இருக்குது. இது வந்து என்ட்ரி லெவலு. நான் இதோட வேரியண்ட் சைடு போட்டு விட்றேன். இதிலே ப்ளூடூத் வச்சுலாம் ஒரு வேரியண்ட் இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்கூட்டர்லேயே அல்டிமேட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நான் சொல்ல மாட்டேன், இதோடைய ப்ரைஸிங் தான் சொல்லுவேன். இதோடைய நார்மல் வேரியண்ட்லேருந்து இதோட அந்த ப்ளூடூத் வேரியண்ட் வர பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 80,000 90,000 வந்துடும் ஆண்ட்ராய்டு ப்ரைஸை நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த ஸ்கூட்டரை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்தேன். ரெண்டாவது இந்த ஸ்கூட்டர் என் தங்கச்சிக்கு தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ இது எதனால் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர். அண்ட் இப்போ தான் உங்கள் வீட்டில் யாராச்சும் புதுசாக வண்டி ஓட்டுறாங்க, இல்லாட்டா புதுசாக வாங்குறாங்க, ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு அப்புறம் சிட்டி யூசேஜுக்கு பார்க்குறாங்களா, தாராளமாக இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டு கம்மி, அந்த ப்ரைஸுக்கு ஏற்றாப்புல இதில் நிறைய ஃபீச்சர்ஸ்டிக்காகவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கூட்டர்னே சொல்லுவேன். ஃபஸ்ட் திங், இது ஏன் வந்து ஒரு லேடிஸுக்கு வந்து வாங்கினா நல்லாயிருக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் அண்டு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைமாக ஸ்கூட்டர் வாங்க போகிறவங்களுக்கு ஏன் இது நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய டிசைனிங் நான் சொல்லுவேன். ஏன்னா இது பார்க்க ஒரு ரெட்ரோ டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாசிக்கான லுக்கில் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க, இங்கெல்லாம் குரோம் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இந்த வண்டியோடைய சைஸு ஒரு காம்பேக்டான சைஸில் இருக்கும். ஸோ அதனால என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள நம்ம அக்கா தங்கச்சி அம்மா இருக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப குட்டியாக இருக்கனால ஓட்டுறதுக்கும் அப்புறம் வண்டியை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்றப்பல இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 104 கேஜி கிட்டே தான் கொடுத்துருக்காங்க சம்திங். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு என்ட்ரி லெவலில் வாங்க போகிறவங்களை பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கூட்டர் செட் ஆகும். ஸோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 14 18 கேஜி கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அதனால என்ன பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு ஆஃப் சைஸ் கிலோமீட்டர் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ அதையும் பார்த்துக்கிறங்க. ஃபியூல் போகிற டேங்க் பார்த்தீங்கன்னா உள்ள சீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் 2026 கொஞ்சம் டிசப்பாயின்ட் மாதிரி தெரியுது. பட் ஓகே, என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர்னால இது பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்றாப்புல. ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ கீ போகிற இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இதிலே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அதையும் இல்லாமல் பின்னாடி கீ போகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, பட் அதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை மிஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் நான் சொல்லுவேன். எதனால சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஃபோனை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் ஃபுல்லாக போட்டேன்னா அவ்வளோதான், உள்ளே ஓடிடுச்சு பாருங்கள், தெரியுதா? நல்ல ஒரு டெப்த்தான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் சொல்லுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டரில் அதுவும் ஸ்பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஓகேவா, பட் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா USB-A டைப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்னே சொல்லுவேன். இங்கே நம்ம க்ளவுஸே பாருங்களேன், உள்ளே நல்லா போய் உட்காந்துருச்சு. இவ்வளோ பெரிய க்ளவுஸு இதுக்குள்ளே போய் நல்லா உட்காந்துருக்கு. நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டினே சொல்லுவேன். பட் அண்டர் சீட் கெப்பாசிட்டி மட்டும் தான் கொஞ்சம் கம்மி, அதையும் பார்த்துக்கிறேங்க. ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்தவரை இதோட டாப் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் வந்துடும். அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வித் அனலாக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அனலாக்கில் வந்துடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜு கிலோமீட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனலாக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வார்னிங், இண்டிகேட்டரு, ஹை பீம், லோ பீம், I3S ஆன் ஆஃப் பண்ணியிருக்கான்னு அதை காட்டுறதுக்கு, பெட்ரோலு, சைடு ஸ்டாண்ட் வாரண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ லோகோ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன், இது ஒரு ரெட்ரோ கிளாசிக். அது சம்மந்தமாக சூப்பராக இருக்கும் லேடிஸ் ஓட்டுறதுக்கு. நம்ம வீட்டில் அம்மா தங்கச்சி அக்கா யார் ஓட்டினாலுமே சூப்பராக இருக்கும். ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்லேயே நல்லாயிருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு. மிரரும் பொறுத்தளவு இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த டாப் அண்ட் வேரியன்ட் நெக்ஸ்ட் வேரியன்ட் போடுறப்ப இல்லை குரோம் வச்சு வரும். ஓகேவா, இதில் குரோம் வச்ச மிரர் இருக்குது, நார்மல் மிரரும் இருக்குது. சீட்டோடைய கம்ஃபர்டபுள்லாம் சூப்பர் கம்ஃபர்டபுளுங்க, சீரியஸாக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வண்டி நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். லேட்லேருந்து இந்த வண்டி நம்மள்ட்ட தான் இருக்குது. ஓகேவா, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ரைடருக்கும் சரி பிள்ளைனுக்குமே சரி. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் இதுவும் பொறுத்தளவு 110.9 cc ஏர் கூல்டு 4 ஸ்டோக்கு சிங்கிள் சிலிண்டர் OHCயில் வந்துடும். மேக்ஸ் பவர்னு பொறுத்தளவு 8.50 PS at 7000 RPM. மேக்ஸ் டார்க்குன்னு பொறுத்தளவு 8.70 Nm at 5500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இயர் பாக்ஸ்னு பொறுத்தளவு CVT கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸு.
ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்து ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே தான் இருக்குது. 4.8 லிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. மைலேஜ் பொறுத்தளவு 50 kml தாங்க கொடுக்குது. பட் ரியல் டைமாக பார்த்தாலும் ஒரு சில பேர் 35-40ங்கிறாங்க. எனக்கு சரியாக தெரில. நம்ம ஓட்ட தான் மைலேஜ் என்னன்னு பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க, இல்லை நம்ம வீடியோ பார்க்குறாச்சும் இந்த ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமாக மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும். பிரேக்கிங்னு பொறுத்தளவு ட்ரம்ப் தாங்க, ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி நம்மளுக்கு ட்ரம்பில் வந்துடும். பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தளவு CBS காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் ஆல்ரெடி நான் சொன்னதான், ஃப்ரண்ட்டு இல்லாட்டா ரியர் எதை பிடிச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி 2 பிரேக்கும் ஈக்குவலாக நிற்கிறதா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா அலாய் வீலில் வந்துருக்குது. இதோடைய டாப் அண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் கட் அலாய் வீலில் வரும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்னா நம்மளுக்கு வந்து டாமினாரு அப்புறம் ஒரு சில ப்ரீமியம் பைக்கில் இருக்கும், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உள்ள மாதிரி இருக்கும். நான் ஸ்க்ரீனில் போட்டு வரேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மாட்டறனால நார்மல் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வண்டியில் காங்கிரஸ் வந்து 155 mm ஃபீடு பார்க்குற தட்டுன்னு கேட்டிங்கன்னா தட்ட சான்ஸ் கிடையாது. சிங்கிளாக போனீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. 3 பேர் 2 பேராக போனீங்கன்னா மேபி தட்ட சான்ஸ் இருக்குது. நீங்கள் மெதுவாக கிராஸ் ஏற்றி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. இந்த வண்டியோட வெயிட் ஆல்ரெடி சொன்னால் 104 mm வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கு, வண்டி எல்லாம் நிப்பாட்டி பின்னாடி இழுக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வண்டி ஷார்ட்டாகவும் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ரெண்டாவது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியமாக தெரியுதுங்க. இது ஸ்பேஸ் மாடல் தான், அதுக்கே இந்த கலர் கொடுத்து அங்கங்கே குரோம் ஃபினிஷிங் பண்ணியிருக்கனால, இந்த இங்கே குரோம் இங்கே குரோமு அப்புறம் இதிலெல்லாம் குரோம் இருக்கனால பார்க்க ஒரு ப்ரீமியம் இதில் போயிருக்கிறாங்க. ஓகேவா, நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்டோட அதிகமாகவே நம்மளுக்கு இது காட்டுறாங்க. ஆமாண்டா, வெயில சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. சரி சரி சரி, பார்த்து போங்கடா வீட்டுக்கு. தன்னுடைய வீல் பேஷன் பொறுத்தளவு 1238 mm. வீல் பேஷனா ஃப்ரண்ட் டயர் ரியர் டயருக்கு இடப்பட்டக்கு தான் வீல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியில் மொத்தமாக 3 வேரியன்ட் இருக்குதுங்க. ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் LX, ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் VX, ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் எக்ஸ்டேக்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்புறம் டாப் அண்ட் வேரியன்ட் வச்சுருக்கேன். பின்னாடி ரொம்ப ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. முன்னாடி எப்படி ஒரு ரெட்ரோ அண்ட் கிளாசிக் உள்ள மாதிரி இருக்கும், அது மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி ஷார்ப்பாகவும் போகாமல் ஒரு மாதிரி போல்டாகவும் போகாமல் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. ஷார்ப்பாகவும் இருக்குது, ஒரு மாதிரி வளைவு நிலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தா எல்லாமே ஹாலஜனில் வந்துடுது. டெய்லாம் மட்டும் நம்மளுக்கு LED நினைக்கிறேன். மற்றபடி இண்டிகேட்ரு ஹெட்லாம்லாம் இதில் ஹாலஜனு. இதில் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LEDயில் வந்துடும். ப்ரைஸ் பாயிண்ட் பொறுத்தளவு இதோடைய 70,000 90,000 வரும். அதான் நான் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் சொல்கிறேன். இதோடைய ஸ்பேஸ் மாடல்லேருந்து டாப் அண்ட் வேரியன்ட் வரை சொல்கிறேன். ஸோ இப்போ போய் வண்டியோடைய டெஸ்ட் ரைடு பார்த்துருவோமா. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேக் ஆகி தான் ஸ்டார்ட் ஆகுது. மேபி அது வந்து சர்வீஸ் நேஷ்னல் சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் சரியாக எனக்கு சரியாக தெரில. ஒரு சின்ன பாயிண்டில் ஒரு சின்ன லேக் ஆகி வண்டி மூவ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி தான் இருக்குதான்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அதாவது இந்த ஸ்கூட்டருக்கு முன்னாடி வச்சுருப்பீங்களா, உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்கள். ஓகேவா, ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் தான் நம்ம இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வண்டி வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டின்னே சொல்லலாம். ஓகேவா, ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு பையர் இல்லாட்டா இப்போ தான் ஸ்கூட்டர் ஓட்ட போகிறாங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறாங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலுக்குள்ளவங்களுக்கு வந்து இது செட் ஆகும். ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும். நான் ஆண்ட்ராய்டு ப்ரைஸே சொல்கிறேன். இதோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸு டாப் எண்ட் இதில் வந்து டாப் எண்ட் வேரியன்ட் இருக்கும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் வச்சு. ஸோ அதோட வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 90,000 வந்துடும். ஓகேவா, ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டராகவும் கிடைக்கும். அதே மாதிரி ஓட்டுறதுக்கும் நம்ம பழகிறதுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எதனால சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவரில் எதிர்பார்க்க முடியாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கூட்டியான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப கிரேஜுவலாக அப்படியே மெதுவாக அப்படியே ஏறுவார். ஒரு 60 கிட்ட நல்லா போகுங்க. இப்போ தெரியுது உங்களுக்கு, ஒரு 60 வரை நல்லா போகுது. ஸோ அபோவ் 60க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன வாபிள் இஷ்யூ ஆகுது. மேபி இது புது ஸ்கூட்டர்னால என்னன்னு தெரில. நம்ம சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஓட்டி பார்ப்போம். ஏன்னா இது என் தங்கச்சிட்டு ஸ்கூட்டி தான், அதனால் நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு மேபி செக் பண்ணி பார்ப்போம். எதனால் இது இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய
வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 104 kg கிட்டே தான் வரும். ஸோ ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால நம்ம ஒரு 60க்கு மேலே க்ரூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக போகாமல் ஒரு மாதிரி வாபிள் ஆகுது. வைப்ரேஷன் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிறப்ப தெரியுது. ஒன்ஸ் ஆகே நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா வைப்ரேஷன் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. பட் எனக்கு வந்து இந்த நம்ம கால் இந்த இடத்துல வைக்கிறோம் தெரியுமா, இப்போ கால் நான் இப்படி வச்சுருக்கிறேன் ஓகேவா, அதனால எனக்கு அந்த பிளாஸ்டிக்கில் வைப்ரேஷன் தெரியுது. மற்றபடி ஹேண்டில் பாரில் அந்த அபோவ் அந்த 60 கிட்டே போகிறப்ப லைட்டாக வைப்ரேஷன் தெரியுது. மித்தபடி வைப்ரேஷன் இருக்குதானா ஓட்டுறப்ப அவ்வளோ வைப்ரேஷன் தெரிய மாட்டேங்குது. ஒன்ஸ் அகைன் நம்ம வண்டி நின்று ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும் வைப்ரேஷன் தெரியுது. இது எதனால என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர் நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இது வந்து வெயிட்டும் கம்மி, ப்ரைஸும் கம்மி, அதே மாதிரி ரொம்ப ஒரு குட்டியோண்டா இருக்கும். நம்ம ஈஸியாக பழகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் வந்து ரொம்ப ஓகாலாம் இருக்காது, நம்ம ஒரு கிரேஜுவலாக ஏறும். இதோடைய மேக்ஸ் பவரும் டார்க்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 8 PS கிட்ட வரும். அதே மேக்ஸ் டார்க்குன்னு பொறுத்தளவு 8 Nm டார்க் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் ரொம்பலாம் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஒரு மாதிரி கிரேஜுவலாக அப்படியே மெதுவாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த அபோவ் 60க்கு மேலே தாண்டுறப்ப மட்டும் நம்மளுக்கு ஒரு மாதிரி வாபிளிஷ் இருக்கும். நம்ம அதனால 60க்கு மேலே அவ்வளோ க்ரூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு கிடையாது, சிட்டிக்குள்ளே. அப்புறம் என்ட்ரி லெவல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூட்டர் வாங்க போகிறாங்க, ஸ்கூட்டர் ஓட்டி பழகிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் உள்ளவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஸ்கூட்டர் போயிருங்க, அதுக்கு நிறையா ஸ்கூட்டர் இருக்குது, நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஒரு என்ட்ரி லெவலில் தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல்னால ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாலாம் இருக்குது, ஒரு லீனான பவர் தான் கிடைக்கும். அதனால நம்ம ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ திருப்புறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்குதுங்க. ஏன்னா இதோடைய வண்டியோட லென்த்தே பொறுத்தவரை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால நம்மளுக்கு இந்த திருப்புறது ஓட்டுறதுக்கெலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வேறு ஸ்கூட்டர் போயிருங்க. பட் எனக்கு பவர்ஃபுல்லாலாம் வேணாம், நான் ஒரு சிட்டிக்குள்ளே எனக்கு ஓட்டுறதுக்கு போதுமான பவர் இருந்தால் போதும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஹீரோ ப்ளஸ் வாங்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது, ஏன்னா இதோட பவர் பார்த்தீங்கன்னா 8 PS கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 8 Nm டார்க் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். மைலேஜ்னு வர்றப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 50 km வரை சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைமாக நான் விசாரித்த வர ஒரு 40-45 தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ஸ்கூட்டர் வச்சுருக்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன மைலேஜ் கொடுக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரெண்டாவது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி வாங்க போகிறவங்களுக்கு. நான் நெக்ஸ்ட் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் வீடியோ வேணுனாலும் நம்ம எடுத்து போடுவோம். க்ரௌன் கிளியரன்ஸ் பொறுத்தளவு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 155 mm தான் க்ரௌன் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்பீடு பேக்கரில் தட்டுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பாலத்தில் தான் ஏற போகிறோம், பாம்பன் பாலத்தில். அப்படியே பேசிட்டு பாலம் வர வந்துட்டோம். ஸோ அதனால் பாலத்தில் ஏறி பார்ப்போம். பாலத்தில் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வரும், ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கர் தான் இருக்கும், அதில் ஏற்றி பார்ப்போம். தட்டு தான் பார்ப்போம். நான் சிங்கிளாக தான் ட்ரை பண்ணுறேன். மேபி 2 பேர்கிட்ட போகிறப்ப தட்ட சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 155 mm தானே க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாலத்தில் இப்போ வந்து ஏறுது. பட் அதை நான் சொன்னேன்ல, அந்த 40-60 வரை நல்லா இருக்குதுங்க, நல்லா ஏறிடுறாரு தலைவன். எந்த ஒரு லேகும் தெரியலை எனக்கு. ஒரு 0லேருந்து 60 வரை நம்மளுக்கு லேகே இல்லாமல் ஸ்கூட்டி நல்லா இது பண்ணுது. பட் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, ஏன்னா என்ட்ரி லெவல் கம்மியான ப்ரைஸில் இருக்கனால என்ன ஸ்பீடு பக்கரில் அழகாக ஏறி இறங்கிருச்சுங்க. பட் 2-3 நேரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தட்ட சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த எல்லோ கலர் லைன் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம ஏற்றுறப்ப நல்லாவே ஃபீல் ஆகுது வண்டியோடைய அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷு, பிளாஸ்டிக் குவாலிட்டி. எதனால சொல்கிறேன் அப்படின்னா வைப்ரேஷன் நல்லா ஆகுதுங்க. அதாவது வண்டியில் வைப்ரேஷன் இருக்கான்னு எனக்கு தெரில, பட் வண்டியில் உள்ள அந்த பிளாஸ்டிக் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் எனக்கு தெரியுது. வைப்ரேஷனா இல்லை அந்த பாடி ஷேக் ஆகிறதுனால எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரில. பட் வண்டியோட ஹேண்டிலிங் நல்லா இருக்குது. ஓகேவா, அந்த அபோவ் 0 to 60 வரை சூப்பராக இருக்குது. 60க்கு மேலே க்ரூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாபிள் இஷ்யூ ஆகுது. ரெண்டாவது வண்டி ஸ்டேபிளாக போக மாட்டேங்குது. மேபி நம்ம ஒரு 2-3 சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா புது ஸ்கூட்டர்னால நம்மளுக்கு மேபி
இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லாட்டா இந்த வண்டியோடைய பவரும் கம்மி, வெயிட்டும் கம்மி, எப்படி சொல்கிறது, வண்டியோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால என்னன்னு தெரில. பட் ஒரு 60 போதுமானதுங்க. ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு கிடையாது. ஓகேவா, நான் திருப்பி சொல்கிறேன், ஹைவேக்கு தான் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து இது உங்களுக்கு செட் ஆகாது ஸ்கூட்டர். ஓகேவா, நான் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்காக, அதாவது இந்த ஃபைனான்ஸ் வேலையில் இருப்பாங்களே லேடிஸ், அவங்களுக்கு அதாவது ஒர்க் சம்மந்தமாக, இப்போ சிட்டிக்குள்ளே ஃபேமிலி யூசேஜுக்குன்னா உங்களுக்கு தாராளமாக அந்த ஸ்கூட்டர் செட் ஆகும். பட் நான் அடிக்கடி ஹைவே போவேன், எனக்கு ஹைவே தான் மெயின் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பவர் கிடையாது, வண்டியோட ஸ்டேபிளும் வந்து நம்மளுக்கு ஒரு 60க்கு மேலே வண்டி ஸ்டேபிளாக போக மாட்டேங்குது. ஸ்டேபிளாக போகிறதுக்கு மீனிங்ஸ் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வைப்ரேஷன் ஆகுது, ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. ஓகே, ஒரு சின்ன லேக் ஆகுது 60க்கு மேலே, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ மித்தபடி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் வைஸ் இது நல்லா இருக்குது, ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டராகவும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் ஸ்கூட்டர் ஓட்டி பழக போகிறோம்னா உங்களுக்கு தாராளமாக இந்த இது செட் ஆகுது. இல்லாட்டா ஃபஸ்ட் டைம் தான் வாங்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது நீங்கள் ஹைவே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஹைவேக்கு ரேராக யூஸ் பண்ணிவிட்டு சிட்டிக்கு, அப்புறம் வீட்டு யூசேஜுக்கு, அப்புறம் நீங்கள் ஓட்டி பழக போகிறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக அது செட் ஆகும். மைலேஜ் மட்டும் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது ரியல் டைமாக எவ்வளோ கொடுக்குன்னு எனக்கு சரியாக தெரில. ஓகேவா, நான் வெப்சைட்லேயே 50 km தான் போட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு ஒரு ரியல் டைமாக பார்க்குறப்ப ஒரு 40-45 கிட்ட கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் கம்மியாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, கம்மியாக தான் கொடுக்குதுன்னு. அதனால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இதை இந்த ஸ்கூட்டர் வச்சுருக்க யாராச்சும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதோட இப்படி திருப்பிக்கிடுவோம். ஸோ பிரேக்கிங் பொறுத்தளவு நல்லா இருக்குது, பட் திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, திருப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஏன்னா வெயிட் கம்மி, 104 kg கிட்ட தான் இது வெயிட். அதனால் திருப்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரம்ப், இதில் வந்து டிஸ்க்கு கிடையாது. ட்ரம்ப்பு 130 mm தான் ஃப்ரண்ட்டும் பேக்கும். அதனால் பிரேக்கிங்கோடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த 60க்குள்ளே நம்ம ஓட்டுறோம்னா நல்லா இருக்குது. அபோவ் 60க்கு மேலே போயிட்டோம்னா கொஞ்சம் பிரேக்கிங்கோடைய சென்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னை கேட்டால் இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 60 தான் வந்து கரெக்டான ஸ்பீடு. அதாவது உங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்கும் சரி, பிரேக்கிங்க்கும் சரி, ஸ்டேபிளுக்குமே சரி. ஒரு 60க்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுடைய ரிஸ்கில் தான் இருக்குது எல்லாமே. இல்லை பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கிடையாது, டிஸ்க்கு கிடையாது, சிபிஎஸ் தான், காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிடிச்சோம்னா ரெண்டுமே சென்ஸ் பண்ணி பிரேக் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு பிரேக் பிடிச்சாலுமே ரெண்டுமே சென்ஸ் ஆகி ஈக்குவலாக நிற்கிறதா சிபிஎஸ், அதாவது காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கிடையாது. ஓகேவா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பிரேக் தான் அப்ளை பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக ரியர் பிரேக்கும் சென்ஸ் ஆகி நின்றுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டமுடைய வேலை. பட் அதுக்காக ஃப்ரண்ட் பிரேக்கு பிடிக்கக்கூடாது, சிலதுக்கு வாரி விட்டுரும், அதே நான் வச்சுக்கிறேங்க. ரெண்டாவது i3s இருக்குது. ஸோ i3sனால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டர் மைலேஜுக்கு தான் i3s கொடுத்துருப்பாங்க. இப்போ வண்டி ஏதாச்சும் ஒரு டிராஃபிக்கில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நம்ம நிற்கிறோம்னா ரொம்ப நேரம் வண்டி ஓடாமல் அப்படியே ஆஃப் ஆயிரும். ரிட்டர்ன் நம்ம வந்து பிரேக் இல்லைன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே வண்டி வந்து ஆன் ஆயிரும். அதுதான் பார்த்தீங்கன்னா i3s. ஓகேவா, டிராஃபிக்கில் ஓட்ட எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பாலத்தில் தான் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியாத டிராஃபிக்லாம் நிற்கிறோம். ஸோ டிராஃபிக் லோட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராஃபிக் லோட்டை நல்லா இருக்கு. ஏன்னா வண்டி வந்து வெயிட் அவ்வளோ கிடையாது. தான் சொன்னேன் i3s பார்த்தீங்களா ஆஃப் ஆயிருச்சு. 1 செகண்ட் நம்ம திருப்பி கிளச்சை பிடிச்சா லைட் ஆக்சிலேட்டரை கொடுத்தோம்னா, கிளச்சுங்கிறேன் பாருங்க, அதாவது பேக் பிரேக் பிடிச்சி லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆன் ஆயிரும். அதான் பார்த்தீங்கன்னா i3s உடைய வேலை. ஓகேவா, ஸோ இந்த வண்டியோட பவர்னு பொறுத்தளவு ஒரு 110 cc கிட்ட தான் வருது. இதோடைய டைரக்ட் காம்படிட்டர் நான் யாரை சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸில் ஜூபிட்டர் இருக்குது, அதே மாதிரி ஹோண்டாவில் ஆக்டிவா இப்போ வந்து 6G விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுசுக்கியில் இதெல்லாம் வந்து இந்த வண்டிக்கு வந்து டைரக்ட் காம்படிட் பண்ணுது. டைரக்ட் காம்படிட்டில் சுசுக்கி ஆசிஸ் 125. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஷனோ இருக்குது யமகாவில். நான் ஆல்ரெடி ஃபேஷனோட ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸ்பேஸ் எப்படி இருக்கு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நான் வண்டி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன். பூட் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சர்டிஃபிகேஷன் பண்ணி தான், ஏன்னா ஒரு 14 to 18 தான் கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டி. பூட்டோடைய கெப்பாசிட்டி பொறுத்தளவு, அதாவது அண்டர் சீட் கெப்பாசிட்டி. அதுதான் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லென்த்து கம்மிங்க, ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர். ஓகேவா, நம்ம பழகிறதுக்கு அப்புறம் வீட்டு யூசேஜுக்கு சிட்டிக்குள்ளே விட்டுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். பட்
இந்த இடத்துல நம்மளுக்கு பூட் பேஸ் வந்து நல்லா இருக்குது. அதாவது என்ட்ரி லெவல் பூட் பேஸ் தான் நம்மளுக்கு ஒரு 14-18 kg கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் இந்த கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஒரு நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கு அப்புறம் இதுக்குள்ளே பெருசாகவே வைக்கலாம் போலாங்க. இந்த வாட்டர் பாட்டில் இப்போ நிறைய இது வைக்கலாம். அது கீழே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் வேரியன்ட். ஸோ இதுலேயே நம்மளுக்கு சார்ஜிங் போட்டுலாம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பால் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அனலாக் வித் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க இதில். ஓகேவா? இப்போ சிம்பிளாக இது வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்க, இந்த ஸ்கூட்டர் வாங்கலாம் வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு என்ட்ரி லெவலில் பார்க்குறீங்க, சிட்டி யூசேஜ் தான் அதிகமாக பண்ணுவீங்க, ஃபேமிலி யூசேஜ் பண்ண போகிறேன், எனக்கு பவர் அவ்வளோவா வேண்டாம்னு நினச்சிங்க, நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கூட்டரை வாங்கலாம். இது யாருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி ஹைவே போவேன், எனக்கு எக்ஸ்ட்ரா பவர் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எனக்கு அதிகமாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. அதே மாதிரி ஏன்னா இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 14-18 வரனால நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட்டு தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வைக்க முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்கிறேங்க. மித்தப்படி ப்ரைஸ்லாம் இது சூப்பருங்க. அதான் நான் சொல்லிட்டேன், ஒரு லோ ப்ரைஸில் என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்கன்னா தாராளமாக இதை வாங்குங்க. பட் 60க்கு மேலே நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க்கு தான். பிரேக்கிங்கும் சரி, வண்டியோட ஹேண்டலிங்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு என்ட்ரி லெவல்னால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து அந்த அளவுக்கு சேட்டிஃபேஷன் கிடையாது. நம்ம எதிலாச்சும் லைட் அவுட் எடுத்தாலுமே அது மாதிரி ஷேக் ஆகுது. அது வந்து நம்மளுக்கு ஓட்டுறப்ப நல்லாவே ஃபீல் ஆகுது. இந்த சின்ன இதுலலாம் விட்டு எடுத்தாலுமே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது வண்டி ஷேக்கிங் ஆகுறது. வண்டியோட சஸ்பென்ஷனை சொல்ல மறந்துட்டேன். சஸ்பென்ஷனை பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிஃபாக தாங்க இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டு குழி இதெல்லாம் சுட்டு எடுக்கிறப்ப, நம்ம ரொம்ப நேரம் ஓட்டுறப்ப, இப்படி குலுங்கிக்கிட்டே இருக்கிறப்ப பேக்கில் பெயின் அதிகமாக தான் ஆகுது. அது எனக்கு பர்சனலாகவே தெரியுது. ஓகேவா? அதனால் சொல்கிறேன், இதோடைய எப்படி சொல்கிறது, பெயின் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பெயின் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், இது ஹைவேக்கு செட் ஆகாது. மித்தபடி நீங்கள் லோக்கல் யூசேஜ் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதிகமாக குண்டு குழி அப்புறம் கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்கிற ரோட்டெல்லாம் ஓட்டாதீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பெயின் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஓகேவா? வண்டி ஓட்டுறப்ப. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கூட்டரு. மித்தபடி நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆஃப் ரோடெலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் பின்னாடி பேக் பெயினோட தான் இருக்கணும் முதுகுல. ஏன்னா இப்போ நான் வேகத்தடை அப்புறம் சின்ன சின்ன அந்த ரோட்டில் இருக்க எல்லோ லைனில் ஏற்றுறப்ப அப்புறம் சின்ன சின்ன குண்டு விட்டு ஏற்றுறப்பே எனக்கு தெரியுது. பட் கையில் எங்கேயுமே பெயின் ஆகலை. பின்னாடி பேக்கில் மட்டும் முதுகுக்கிட்ட மட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். லவ் யூ சேஃப். எல்லாரும் வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிற மாதிரி ரைடிங் கேஸு ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த ஹீரோ ப்ளஸ் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.